அத்தை, நான் இந்த பாத்திரத்துல குருமா செஞ்சு வச்சிருந்தேன். அது எங்க? அத்தை, உங்களை தான் கேக்குறேன். இந்த பாத்திரத்துல இருந்த குருமாவை எங்க வச்சிருக்கீங்க? அது நீ செஞ்ச குருமாவா? கேவலமா நாத்த வந்துச்சா, அதான் 4 நாள் பழைய குழம்புன்னு நினைச்சு கீழே ஊத்திட்டேன். என்னது, கீழே ஊத்திட்டீங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க வேணும்னே எடுத்துட்டு போய் ஊத்திருக்கீங்க. உங்க பாத்திரத்துல நான் சமைச்சேன், அதை எடுத்துட்டு போய் கீழே ஊத்திட்டீங்களா? பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். என் பொருள் எடுத்து மத்தவங்க சமைச்சா எனக்கு பிடிக்காது, அதான் கொட்டிட்டேன். ஒரே வீட்ல இருந்துகிட்டு எல்லாம் நடந்துக்க உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? நான் எதுக்கடி அசிங்க பண்ணும்? குறுக்கு வழியில வந்த நீயும் உங்க அப்பாவும் தான் அசிங்க பண்ணும். வாங்க இந்த பாரு, இனிமே இந்த அடுப்படியில வந்து என் பொருள் ஏதாவது தொட்டா மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன மனுஷியாவா இருக்கீங்க? ஓ, என் கைய பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? சித்தி, எதுக்காக இப்போ பைரவி அடிக்க கை வாங்குறீங்க? ஏய், நான் வாங்கி வச்சிருந்த பாத்திரத்துல இவன் என்ன சமைச்சா? என்ன சித்தி, நீங்க வாங்கினது நாங்க வாங்கினதுன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. இந்த வீட்ல எல்லாமே, ஏன் ஒரு சின்ன குண்டூசி கூட எல்லாருக்கும் பொதுவானதுதான். அப்படிதான் அம்மா இத்தனை நாள் சொல்லிருக்காங்க. அப்புறம் ஏன் சித்தி பைரவி கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? எப்படி 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 உன் பொண்டாட்டி பண்ணது நியாயம், நான் பண்ணது தப்புன்னு சொல்ல வர? சித்தி, சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல நீங்க பண்ணது தப்புதான். பைரவி என் பொண்டாட்டி, அதனால பைரவிக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் உண்டு. இனிமே இந்த மாதிரி பைரவி கிட்ட நடந்துக்காதீங்க சித்தி. என்ன அறுமுகம், நேத்து வந்தவளுக்காக இத்தனை வருஷம் தூக்கி வளர்த்த என்ன தூக்கி எறிஞ்சு பேசுறியா? என்ன விட உனக்கு முக்கியமா போயிட்டால. சித்தி, நாம எல்லாரும் இவ்வளவு நாளா கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இனிமேலும் நாம அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இனிமே இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு பெருசாக்க. பைரவி, நீ சமைச்சு வச்சத சித்தி கீழே கொட்டினது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. இந்த விஷயத்த அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. தெரிஞ்சா அவங்க ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது பாரு. அதனாலதான் நான் அத்தைக்காக பார்த்து சமைச்சேன். உங்களை நினைச்சா எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. வேணும்னா உன் கோவம் குறையிற வரைக்கும் என்ன வேணா 4 அடி அடிச்சுக்க. இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன். அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு, உன்னதான் அடி போட